சென்னை வேளச்சேரி அதிமுக பகுதி செயலாளர் மூர்த்தி அரசு திட்டத்திற்காக கையகப்படுத்திய 1200 சதுர அடி நிலத்தை தனது பெயருக்கு மாற்றியதாக வந்த புகாரில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் ராகவேந்திரன் வழங்க கேட்கலாம். ராகவேந்திரன், எவ்வளவு நேரமாக இந்த சோதனை நடைபெற்று வருகிறது? வணக்கம். நிலத்தை அரசுக்கு சொந்தமான ஒரு நிலத்தை 1200 சதுர அடி நிலத்தை தனது பெயருக்கு மாற்றியதாக வேளச்சேரி பகுதி அதிமுக பகுதி செயலாளர் உட்பட அவரது மனைவி மீது வழக்கு பதிவு செய்து லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்த வேண்டின. வேளச்சேரி அதிமுக பகுதி செயலாளராக இருக்கக்கூடிய மூர்த்தி தனது பலத்தை பயன்படுத்தி அரசு திட்டத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட 1200 சதுரடி நிலத்தை தனது பெயருக்கு மாற்றியதாக அந்த புகாரில் இந்த சோதனையானது நடத்தப்படுவதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. நிலத்தை முறைகேடாக விற்க அப்போதைய வட்டாட்சியர் மணிசேகர் மீதும் இந்த வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. கடந்த 2021ஆம் ஆண்டு வேளச்சேரியில் 1600 சதுர அடி நிலத்தை வேளச்சேரி அதிமுக பகுதி செயலர் மூர்த்தி மற்றும் அவரது பெயரில் பத்திரப்பதிவு நடைபெற்றிருக்கிறது. நகர்ப்புற நில முறைப்படுத்தல் சட்டத்தின் அடிப்படையில் கட்டுமானம் மேற்கொள்வது குறித்த பத்திரப்பதிவு செய்ய வேண்டும். ஆனால் சட்ட விதிகளை மீறி 1200 சதுர அடி பத்திரப்பதிவு செய்துள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறையினர் குற்றச்சாட்டு. பத்திரப்பதிவு செய்ய உடந்தையாக செயல்பட்ட தாசில்தார் மணிசேகர், சர்வேயர் துணை ஆய்வாளர் லோகநாதன், உதவி ஆய்வாளர் சந்தோஷ், தாலுகா அதிகாரி ஸ்ரீதேவி, வேளச்சேரி மூர்த்தி, அவரது மனைவி உள்ளிட்ட 6 பேர் மீது இந்த வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் இந்த வழக்கு பதிவானது செய்யப்பட்டு சோதனையானது நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. தற்போது வேளச்சேரியில் இருக்கக்கூடிய அந்த மூர்த்தி வீட்டில் தான் நாம் நிற்கிறோம். அவரது வீட்டில் தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். சோதனை மட்டுமல்லாமல் விசாரணையும் நடைபெற்று வருகிறது. அந்த நிலத்திற்கு சம்பந்தமான ஆவணங்களை சரிபார்க்கும் பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த நிலத்தை முதல் குற்றவாளியாக தற்போது அந்த அப்போதைய தாசில்தாராக இருந்த மணிசேகர் தான் முதல் குற்றவாளியாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. பகுதி செயலாளர் அதிமுக பகுதி செயலாளர் 4வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டு அவரது மனைவி 5வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து இந்த சோதனையானது தற்போது விசாரணையும் நடைபெற்று வருகிறது. இதில் எந்தவித இந்த அதிமுக பகுதி செயலாளர் மூர்த்தி என்பவர் தமக்கு இது முறையாக தான் இந்த பத்திரப்பதிவு செய்யப்பட்டிருக்கு என்பது அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டாலும் விசாரணை மற்றும் சோதனை தற்போது நடைபெற்று வருகிறது. இதே வேளச்சேரி பகுதியில் தான் மணிசேகர், அதாவது இந்த தாசில்தார் மணிசேகரது வீடும் இருக்கிறது. அங்கும் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. அங்கு மட்டுமல்லாமல் இந்த அரசு அதிகாரிகள் இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளிலும் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. திருவல்லிக்கேணி, மாம்பலம், கோயம்புத்தூர் உள்ளிட்ட 5 இடங்களில் இந்த சோதனையானது நடைபெற்று வருவதாக லஞ்ச ஒழிப்பு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த சோதனை முடிவில் தான் தெரியவரும். முறையாக அனுமதி பெற்றிருக்கிறதா, முறையாக இந்த பத்திரப்பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா என்பது தெரியவரும். இதில் ஏதாவது முறைகேடு இருக்கும் பட்சத்தில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் லஞ்ச ஒழிப்பு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ராஜலட்சுமி. 5 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராகவேந்தர்.